அழகு சீரியல் பிடிக்கும் பார்க்குறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்களோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சுரேஷ் மதி ஜோடி யாருக்கெல்லாம் பிடிக்குமோ இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்கே கோமதி இருந்துட்டு உங்கள் 2 பேருக்கு தான் அங்கே வர பிடிக்கலன்னா நீங்கள் இங்கேயே இருங்க, நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷோட அப்பா அம்மா கிட்ட சொல்கிறாங்க. உடனே சுரேஷோட அப்பா அம்மாவும் நீங்கள் சொல்கிறதும் சரிதான், ஆனால் மாப்பிள்ளை வரும்போது நாங்கள் மட்டும் இங்கே இருந்தால் எப்படி நல்லா இருக்குமா அப்படின்ட்டு இங்கே சுரேஷோட அப்பா அம்மாவும் யோசிக்கிறாங்க. நீங்கள் தான் கால் வலிக்குன்னு சொல்கிறீங்களேங்க, நீங்கள் இங்கே இருங்க, நான் பார்த்துக்கிறேன் பிள்ளைங்க எல்லாத்தையும் அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. சரிங்க, நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்குவீங்கன்னு நம்பிக்கையோடு அனுப்பி வைக்கிறோம். இங்கே பாரு பாக்யராஜ், மாப்பிள்ளை வர்றாரு, அவர்கிட்ட எதுவும் பிரச்சனை எதுவும் வச்சுக்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுரேஷோட அப்பாவும் அம்மாவும் பாக்யராஜுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படி பாக்யராஜ் உங்கள் அப்பா அம்மா கிட்ட எது சொன்னால் அவங்க சரியும் சொல்லுவாங்கன்னு தெரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படின்ட்டு மலர் பாக்யராஜை பார்த்து கேட்குறாங்க. உடனே பாக்யராஜ் அதெல்லாம் அப்படி தான் மலர் அப்படிங்கிறாங்க. அதுவும் இல்லாமல் உங்கள் அப்பா அம்மா வராததும் ஒரு விதத்தில் நல்லது தான், ஜாலியாக இருக்கும். நாளைக்கு அங்கே வந்தாலும் அதை பண்ணாதீங்க இதை பண்ணாதீங்கன்னு ஏதாவது லொட்டு நொசுக்குன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க வராததும் ஒரு சந்தோஷம் தான் அப்படின்ட்டு மலர் வந்து பாக்யராஜ் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கோமதி இருந்துக்கிட்டு மலர் பாக்யராஜ் கிட்ட போயிட்டு, என்னப்பா உங்கள் வீட்டில் தங்கராஜ் மாப்பிள்ளை பேரை சொன்னாலே எல்லாத்துக்கும் சரி சரின்னு சொல்கிறாங்களே அப்படின்ட்டு கேட்குறாங்க. உடனே அது அப்படித்தான்மா இந்த வீட்டில் அப்படின்ட்டு மலர் சொல்கிறாங்க. ஆமாம், இன்னொன்று கேட்கணும்னு நினச்சேன், அந்த தங்கராஜ் இருக்கிறாரே அவர் உன்னை பாக்யராஜ் உன் முகத்தை பார்த்தே பேச மாட்டாரு, நீ பேசினாலேவும் அந்த வீட்டில் யாருக்குமே பிடிக்காத மாதிரியே இருக்குதுப்பா, உங்கள் 2 பேத்துக்குள்ளே அப்படி என்ன பிரச்சனை அப்படின்ட்டு கோமதி கேட்குறாங்க. உடனேவும் இங்கே மலர் இருந்துக்கிட்டு அதுவா, அது பெரிய கதைம்மா, அதாவது அவரோட தங்கச்சியை அங்கே பார்த்தீங்கள்ல, அவங்களுக்கும் இவருக்கும் தான் கல்யாணம் முடிவு பண்ணாங்க. ஆனால் இவர் என்ன விரும்பினார் அதை வீட்லையும் சொன்னாங்க. ஆனால் அதெல்லாம் கேட்காம அவங்க தான் கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணாங்க. கல்யாணம் நின்றுச்சுன்னு அவங்க தங்கச்சி இறந்துட்டாங்க. அதனால தான் அவர் இவர் மேலே அவ்வளோ கோவமாக இருக்கார். எங்களுக்கும் வருத்தமாக தான் இருக்குது. ஆனால் நாங்கள் லவ் பண்ணுறோம், நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு வீட்டில் சொன்னோம். இவங்க தான் அதை கேட்காம கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மலர் வந்து சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் நினைக்கும் போது எனக்கும் வருத்தமாக தான் இருக்குது. அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டாலும் அவர் ஏற்றுக்காம ரொம்ப பிடிவாதமாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொன்னதும் கோமதி இருந்துக்கிட்ட அதுதான் நீங்கள் சொல்லிட்டீங்களேம்மா, உங்கள் மேலே என்ன தப்பும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, பொண்ணு எடுத்து பொண்ணு கொடுக்குறதா பேச்சு இருந்துச்சு. ரேவதியை அவருக்கும் அவங்க தங்கச்சியை இவருக்கும் கல்யாணம் பண்ணுறதா இருந்துச்சு. அந்த நேரத்தில் ரேவதியை அவர் கல்யாணம் பண்ணிட்டாரு, அதனால தான் அவருக்கு அவ்வளோ மரியாதை இந்த வீட்டில் அப்படின்ட்டு மலர் சொல்கிறாங்க. ஓ, அதனால தான் தங்கராஜ் மாப்பிள்ளை அப்படின்னு சொன்னாலேவும் இந்த வீட்டில் உள்ளவங்கன்னா எதுக்குனாச்சும் சரி சொல்லிடுவாங்க போலிக்கே அப்படின்ட்டு கோமதி சொல்கிறாங்க. சரிம்மா, நான் கொஞ்சம் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்ட்டு கோமதி போயிடுறாங்க. இங்கே மீனா, ராஜி, மலர், மதி எல்லாம் வாசலில் உட்காந்துட்டு இருக்காங்க. இங்கே நல்லா காற்று வருதே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் சுரேஷ் வேலை முடிச்சு வர்றாங்க. வந்ததும் என்ன எல்லாரும் உட்காந்து வாசலில் கதை பேச ஆரம்பிச்சிட்டிங்க போலுக்க, மாமா வீட்டுக்கெலாம் விருந்துக்கெலாம் போயிட்டு வந்துட்டிங்களா அப்படின்ட்டு கேட்குறாங்க. உடனே மலர் இருந்துட்டு உங்கள் மாமா நீ வரலன்னு உன்னை ரொம்ப மிஸ் பண்ணாரு, ஏன் உங்கள் மாமா வீட்டு விருந்துக்கு வரல சுரேஷ் அப்படின்ட்டு மலர் கேட்குறாங்க. உடனேவும் சுரேஷ் வந்துட்டு எனக்கும் வரணும்னு தான் ஆசை நீ, ஆனால் வேலை வந்துச்சே அதனால் வர முடியல அப்படின்ட்டு சுரேஷ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே மலர் இருந்துக்கிட்டு மாமா வீட்டுக்கு நீ வராமல் எப்படி சுரேஷ், நீ வந்திருக்கணுமே அப்படி சொல்லிட்டு மலர் சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க. நேரத்தில் சுரேஷ் இருந்துக்கிட்டு சரி நீ ரொம்ப வேலை, எனக்கு ரொம்ப பசிக்குது, நீங்கள் எல்லோரும் அங்கே சாப்பிட்டு வந்திருப்பீங்கள அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஆமாம் ஆமாம், நாங்கள் எல்லோரும் அங்கே நல்லா சாப்பிட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா சொல்கிறாங்க. அதுதான் எனக்கு தெரியுமே மீனா, நீ நல்லா சாப்பிடுவேன்ட்டு அப்படின்னு சுரேஷ் சொன்னதும் இங்கே மலர் இருந்துக்கிட்டு சரி சுரேஷ் வா, நான் உனக்கு தோசை ஊற்றி தரேன், அங்கே சட்னியும் தோசை மாவும் இருக்குது அதை வச்சு ஊற்றி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் நீங்கள் உட்காருங்க அக்கா, நீங்கள் எங்கே போகிறீங்க மதி, சுரேஷ்க்கு நீ தோசை சுட்டு கொடுத்துருவேல அப்படின்ட்டு இங்கே மீனா கேட்குறாங்க. அப்படின்ட்டு மதி சுரேஷ்க்கு தோசை சுட்டு கொடுக்குறதுக்காக போகிறாங்க. அங்கே போனதும் மதி தோசை சுட்டு வச்சுருக்காங்க. இங்கே சுரேஷ் வந்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வராங்க. இந்த நேரத்தில் மலர் இருந்துக்கிட்டு மீனா கிட்ட எதுக்குங்க மதியம் அனுப்புறீங்க, அதான் நானே செஞ்சுருப்பேன்ல, மதியம் எதுக்கு வேலை வாங்கிக்கிட்டு, அவள் முன்ன பின்ன வேலை பார்த்ததே இல்லை, அப்படி இருக்கும்போது அதை நானே பண்ணியிருப்பேன்ல அப்படின்ட்டு மலர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே மீனா இருந்துக்கிட்டு எல்லா வேலையும் நீங்களே பார்க்கணுன்னு இல்லைக்கா, பிறகு எப்படி அவங்க 2 பேரும் பேசிக்குவாங்க, இந்த மாதிரி சான்ஸ் கிடைச்சா தானே அவங்களும் மனசில் உள்ளதை பேசிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. ஆமாம், இதை நான் யோசிக்காமல் போயிட்டேனே அப்படின்ட்டு மலர் ஃபீல் பண்ணுறாங்க. சரி சரி மீனா, உன்னோட ஐடியாவும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் ராஜி இருந்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் ஐடியா கொடுத்து தான் என்னையும் கதிரையும் அக்கா சேர்த்து வச்சாங்க அப்படின்ட்டு ராஜி சொல்கிறாங்க. அவங்களோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்தில் இங்கே சுரேஷ் இருந்துக்கிட்டு தோசைலாம் சுட்டு கொடுக்குறான்னு ஆச்சரியமாக பார்க்குறாங்க. என்ன சாப்பிடுங்க ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு சாப்பிட்டெல்லாம் பார்க்குறாங்க. விஷயம் எதுவும் வச்சிருக்கேன்னு நினச்சிங்களா அப்படின்னா இல்லைன்னு சாப்பிட்டெல்லாம் காமிக்கிறாங்க. சுரேஷும் தோசையை சாப்பிட்டுட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு அப்படின்ட்டு கேட்டதும் எனக்காக தோசைலாம் சுட்டு கொடுத்துருக்கீங்களா அதுக்காக அப்படிங்கிறாங்க. உடனே மதி அமைதியாக இருக்கிறாங்க வழக்கம் போல். இங்கே எல்லாருமே தூங்கி மறுநாள் காலையில் ரிசார்ட் போகிறதுக்காக கிளம்புறாங்க. எல்லோரும் காலையில் கிளம்பும்போது சுரேஷ் வந்துட்டு நான் அப்புறம் அங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு வேலை இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி சுரேஷ், நீ வராமல் இருந்துடாத வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும்
சொன்னதும் கண்டிப்பாக நீ அப்படின்ட்டு சுரேஷ் கிளம்பி வேலைக்கு போயிடுறாங்க. நேரத்தில் எல்லாரும் கிளம்பி அந்த ரெசார்ட்டுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு ஜீவா இது செந்திலுக்கும் மீனா வந்து லொக்கேஷன் ஷேர் பண்ணதும் செந்திலும் அங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. வந்ததும் இங்கே செந்தில வந்து எல்லாத்துக்கிட்டையும் மீனா இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க அவங்களோட ஹஸ்பண்ட் சொல்லிட்டு. உடனே இங்கே செந்திலுக்கும் எல்லாத்தையும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த இடத்துல எல்லாருமே வந்துட்டு ராட்டனம் இருக்குது, நிறையா குளிக்கிற மாதிரி எல்லாமே இருக்குது, அதில் சருகி விளையாடுற மாதிரி இந்த மாதிரிலாம் எல்லாம் இருக்கிறத பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே மலரோட தம்பியும் அங்கே வர்றாங்க அந்த பார்க்குக்கு. அந்த தீம் பார்க்குக்கு மலரோட தம்பி வர்றதை பார்த்துட்டு மலர் ஏய் நீ எப்படா இங்கே அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனேவும் இந்த நேரத்தில் அக்கா நான் என் ஃப்ரெண்ட்ஸோடு இங்கே வந்திருந்தேன்க்கா, உன்னை பார்த்தேன், அதனால தான் உங்ககிட்ட பேசலான்னு வந்தேன் அப்படிங்கிறாங்க. ஏய் நீ மட்டும் இங்கே வந்திருக்கேன்னு அதுவும் என்கிட்ட பேசுனதை இங்கே தங்கராஜ் என்னை மட்டும் பார்த்தாருன்னா அவ்வளவுதான், என்ன பண்ணணுன்னு வர தெரியல, அவங்க வேற என் கூட வந்திருக்காங்கடா, நீ கிளம்பு அப்படிங்கிறாங்க. அக்கா இங்கே ராகவி கூட கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு போகிறேன்க்கா அப்படிங்கிறாங்க. ஏய் வேண்டாம்டா கிளம்புடா, அவங்க மட்டும் நீ ராகவி வச்சிருக்கதை பார்த்தா பெரிய பிரச்சனை ஆக்கிடுவாங்க, அது எதுக்கு வேண்டாம், இன்னொரு நாளைக்கு ராகவியை வீட்டுக்கு கூட்டு வரேன் அப்படின்ட்டு மலர் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் கரெக்டாக தங்கராஜ் வந்துடுறாங்க. ஏய் ராகவியை நீ எதுக்கிட்ட வச்சிருக்க, எங்கள் வீட்டு பொண்ணு எதுக்கு நீ தூக்கிக்கிட்டு இருக்க, விடுறா கிளம்பு நீ அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. மலரை பார்த்துட்டு என்ன நம்ம இங்கே வரோம்னு சொல்லிட்டு இவனுக்கு சொல்லிவிட்டு இவனை இங்கே வர சொல்லியிருக்கீங்களா அப்படின்ட்டு கேட்குறாங்க. உடனே பாக்யராஜ் அவன் வந்ததில் எங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, அவன் வந்து ராகவியை தூக்குனா என்ன தப்பு அப்படின்ட்டு பாக்யராஜ் பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனேவும் தங்கராஜ் இருந்துட்டு நம்ம வீட்டு பிள்ளைய அவங்க எதுக்கு தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இதில் கோமதி வர்றாங்க. கோமதி வந்துட்டு என்னாச்சுப்பா எதுக்காக சண்டை போட்டுட்ருக்கீங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. உடனே மலர் இந்த பையன் யார் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்டதும் மலர் இருந்துக்கிட்டு இது என் தம்பி அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓ உன் தம்பி ஒன்று இருக்கான்னு சொன்னல, அவன் தானே இது, நல்ல பையனாக தான் இருக்கிறான், சரி இப்போ எதுக்கு நீங்கள் சண்டை போட்டுட்ருக்கீங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. உடனே ராகவியை கீழே விடு நீ கிளம்பு அப்படின்னு தங்கராஜ் சொல்லிடுறாங்க. உடனே அவன் எதுக்கு மலர் பொண்ணை தூக்கக்கூடாது, அவன் அந்த பொண்ணோட மாமா, அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணை தூக்குறதுக்கு அவனுக்கு உரிமை இருக்குதுல்ல, நீ பேசுகிறது கொஞ்சம் கூட சரியில்லைப்பா அப்படின்ட்டு இங்கே கோமதி தங்கராஜ் பார்த்து சொல்கிறாங்க. உடனே நீங்கள் மலர் இருந்துக்கிட்டு அம்மா நீங்கள் வேண்டாமா அப்புறம் எதனாலும் பேசிக்கலாமா, வேண்டாம், ஏய் நீ கிளம்புடா ராகவியை விட்டுட்டு அப்படின்ட்டு மலர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பிரச்சனை வேண்டாம்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் என்னம்மா நீ சொல்லிக்கிட்டு இருக்க, உன் தம்பி தானேம்மா, அவன் பொண்ணை தூக்கக்கூடாதான், என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனேவும் தங்கராஜ் வந்துட்டு உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நீங்கள் அமைதியாக இருங்க, ஏய் நீ பொண்ணை கீழே விட்டுட்டு கிளம்புடா அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னப்பா நீ இப்படிலாம் நடந்துக்கிற, உனக்கு பிடிக்காம இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு நீ இப்படியெல்லாம் நடந்துக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லைப்பா, உங்கள் வீட்டில் என்ன இந்த குழந்தை உரிமையாக நீங்கள் பார்த்துக்கிறீங்களோ அதே உரிமை தான் அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு இருக்குது, அதை நீங்கள் தடுக்க முடியாதேப்பா, நீ இப்படியெல்லாம் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லைப்பா அப்படின்ட்டு கோமதி பேசுகிறாங்க. உடனே மலர் இருந்துக்கிட்டு வேண்டாமா வேண்டாம் எங்களுக்காக நீங்கள் ஒன்றும் சப்போர்ட்லாம் பண்ண வேண்டாமா இருக்கட்டும் அப்படின்னு மலர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதில் தங்கராஜ் இருந்துக்கிட்டு இவங்க எதுக்கு இங்கே வரணும், இவங்க வர சொல்லி தானே இங்கே வர்றாங்க அப்படின்னு தங்கராஜ் வந்து மலர் பாக்யராஜையும் சொல்லி திட்டுறாங்க. உடனே ரேவதி வேண்டாங்க வாங்குங்க அப்படின்ட்டு தங்கராஜை கூப்பிட்றாங்க. நீ அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் ரேவதியும் திட்டுறாங்க. இந்த நேரத்தில் கோமதி இருந்துக்கிட்டு ஏப்பா உன் தங்கச்சி இறந்து போனதுக்கும் இந்த பிள்ளைங்களுக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த பிள்ளைங்க பேசுகிறதுலேயே எனக்கு தெரிஞ்சு, ஆனால் நீ இப்படி நடந்துக்காதப்பா, அது எப்போவோ நடந்து முடிஞ்சது, அதை பற்றி யோசித்து நீ இந்த பிள்ளைங்கக்கிட்ட பேசாமல் இருக்கிறது கோவத்தை காமிக்கிறதெல்லாம் நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி சொல்கிறாங்க. ஆனால் தங்கராஜ் எனக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும், நீங்கள் அமைதியாக இருங்க, உங்கள் என்னவோ அதை மட்டும் பாருங்கள் அப்படின்ட்டு தங்கராஜ் வந்து கோமதியை பார்த்து திட்டுறாங்க. மீனாராஜ் இருந்துட்டு அத்தை வேண்டாம் வாங்க எதுக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டு அப்படிங்கிறாங்க. செந்திலும் அம்மா அவங்க குடும்ப பிரச்சனையில் நம்ம எதுக்கு சம்மந்தம் பட்டு பேசணும், வேண்டாமா வாங்கம்மா அப்படிங்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் அந்த பிள்ளைய அந்த பையன் தூக்கக்கூடாதுன்னு சொல்கிறதெல்லாம் சரியில்லைடா, என்னடா இதெல்லாம் இவங்க பண்ணுறத கொஞ்சம் கூட பிடிக்கலடா எனக்கு அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் இது நம்ம குடும்பம் கிடையாது, இங்கே வந்து நம்ம எதுக்கு பஞ்சாயத்து பண்ணணும் அப்படின்ட்டு ராஜி வந்து இங்கே கோமதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே கோமதி இருந்துக்கிட்டு இது மீனாவோட மாமா வீடு தானே, இங்கே வந்து நம்ம பேசக்கூடாதாடி, நீ என்னடி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி மறுபடியும் அதையே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே அந்த பையனும் நான் கிளம்புறேன்ட்டு போயிடுறாங்க. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதோட லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.